ஹாய், இன்றைக்கி பேபி ஃபுட் பார்க்கலாம். லன்ச் ரெசிபி. அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 2 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, ஒரே ஒரு அவரைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயம் 2 சிட்டிகை, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் விசில் வச்சதுக்கப்புறம் எப்பயுமே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண மாட்டேன். மிக்சியில் அரைச்சா பல் வளராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் லன்ச் ரெசிபி, பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். அது இந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கின்னை மட்டும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுவே 6 மந்த் ப்ளஸ் பேபியாக இருந்தால் நீங்கள் ஸ்டீம் பண்ணி அரைச்சி கொடுக்கலாம். நான் அந்த டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் பனங்கற்கண்டை சேர்த்துக்கினேன், ஒரு 1/4 ஸ்பூனு. அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது ஜூஸ் மாதிரி தான் நான் கொடுத்தேன். கட்டியாக வேணுன்னா தண்ணியை கம்மி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ லன்ச் ரெசிபி பார்க்கலாம். ஒரு 1/2 கேரட்டை கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி அதை வேக வைக்கிறதுக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 சிட்டிகை பெருங்காயம். அதை கொஞ்சம் வேக வச்சோடனே ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வடித்த சாதம் இருக்குது, அதை ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை கொதித்ததுக்கப்புறம் மத்து வச்சு கடைஞ்சிட்டேன். ஸோ லன்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.